தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. நாம் தேவனுடைய பிள்ளைகள். நமக்கு ஒரு பேர் உண்டு, என்னன்னா ஆவிக்குரியவர்கள், ஆவிக்குரிய கிறிஸ்தவன். உலகத்தில் நிறைய பேர் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக்கொண்டு உலகத்துக்குரியவர்களாக வாழ்கிறார்கள். நாம் தேவனை அறிந்திருக்கிறோம், நாம் ஆவிக்குரியவர்கள் என்று சொல்கிறோம். நல்லது. நான் ஆவிக்குரியவன் தானா அப்படிங்கிறதுல நான் ஒவ்வொரு நாளும் என்னை நிதானிக்க பார்க்க நாம் மறக்கக்கூடாது. நான் ஆவிக்குரியவன் தானா? ஆவிக்குரியவன் நிதானிக்கிறான். ஒவ்வொரு நாளும் என்னை நான் முதலாவது நிதானித்து பார்க்க வேண்டியது அவசியம். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் கிறிஸ்தவன் அல்ல அப்படின்ட்டு ஒரு வார்த்தை ரோமருக்கு எழுதின நிருபத்தில் 8வது அதிகாரம் 9வது வசனம். அந்த வார்த்தையை நாம் தியானிப்போம். ரோமர் 8:9 வாசிப்போம். தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் நீங்கள் மாம்சத்துக்குட்பட்டவர்களாய் இராமல் ஆவிக்குட்பட்டவர்களாய் இருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. 1 யோவான் 5:12 வாசிக்கிறோம். குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன், குமாரன் இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன். அந்த வார்த்தையை பாருங்கள், அருமையான வார்த்தை. வாலிப நாட்களில் என்னை கவர்ந்த ஒரு வார்த்தை அது. குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன், தேவனுடைய குமாரன் இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன். இயேசு இல்லாதவன் செத்தவன், அதே அர்த்தம். இயேசு இல்லாதவன் செத்தவன். கிறிஸ்தவன் அப்படின்னா அவனுக்குள்ள இயேசு இருக்கணும், குமாரன் இருக்கணும், குமாரனுடைய சாயல் இருக்கணும், குமாரன் இயேசுனுடைய ஆவி அவனை நடத்தணும். ரோமர் 8:13 வாசிப்போம். மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள், ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் பிழைப்பீர்கள். மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். ஆமென். எவர்கள் தேவனுடைய ஆவியினால நடத்தப்படுகிறார்களோ அவர்கள்தான் தேவனுடைய பிள்ளைகள், அவர்கள்தான் கிறிஸ்தவர்கள், அவர்கள்தான் ஆவிக்குரியவர்கள். தேவனுடைய ஆவி இல்லாதவன் கிறிஸ்தவன் அல்ல. தேவனுடைய ஆவி என்னை நடத்துகிறதா, அதைத்தான் இன்றைக்கி நம்ம தியானிக்கணும். கிறிஸ்துவின் ஆவியை உடைய ஒரு மனிதனாக இருக்கிறேனா? மாம்சம் என்னை நடத்துகிறதா? நான் மாம்சத்துக்குரியவன் அப்படின்னா என் மனசு விரும்புகிறபடி, என்னுடைய அறிவு, என்னுடைய புத்தி, என்னுடைய அனுபவம் என்னை நடத்துது அப்படின்னா நான் மாம்சத்துக்குரியவன். ஆவிக்குரியவன் அப்படின்னா இயேசுவை காட்டும் ஆவி எனக்குள்ள, நான் ஆவிக்குரியவன்னா எனக்குள்ள கிறிஸ்துவின் ஆவி இருந்தால் இயேசுவை மையமாய் வைத்து ஒரு வாழ்கிற வாழ்க்கை. அவர் எப்படி வாழ்ந்தார், அவர் எப்படி பேசினார், அவர் எப்படி மன்னித்தார், அவர் எப்படி தாழ்மையாக இருந்தார், அவர் எப்படி அன்பாக இருந்தார், அது எனக்குள்ள காட்டும். கிறிஸ்துவின் ஆவி எனக்குள்ள போதிக்கும். இயேசுவையே உயர்த்தி காட்டும், இயேசுவையே மகிமைப்படுத்தும். இயேசுவுக்காக வாழும்படி என்னுடைய ஆவியில் ஒரு உற்சாகம். பிரியமானவர்களே, ஆவிக்குரிய ஒரு மனிதன் அப்படின்னு சொன்னால் அவனுக்குள்ள கிறிஸ்துவின் ஆவி இருக்கணும். அதான் முக்கியமான ஒரு பகுதி. நம்முடைய அறிவு அப்படின்னு சொன்னால் இது சரி, இது நல்லது அப்படிங்கிற நமக்குள்ளே யோசித்து ஒரு முடிவு எடுக்கிறோம் பாருங்கள். நம்ம இன்றைக்கி ஆராதனையில் கூட கேட்டோம். அதாவது தேவனுடைய வார்த்தையிலிருந்து நம்ம ஒரு முடிவு எடுக்கணும். தேவனுடைய வார்த்தை என்னை நடத்தணும். தேவனுடைய வார்த்தையை ஞாபகப்படுத்துகிறவர் ஆவியானவர். தேவனுடைய வார்த்தையினால தான் பிழைக்கிறோம். ஆனால் அந்த வார்த்தையை நமக்குள்ள உணர்த்துறது, ஞாபகப்படுத்துறது அல்லது ஏவுறது அது ஆவியானவர். ஆவியானவர் இல்லைன்னா நமக்கு என்ன இல்லை? விடுதலை இல்லை. ஆவியானவர் இல்லைன்னா விடுதலை இல்லை. அதாவது நல்லா கவனிங்க. ஆவியானவர் அப்படின்னு சொல்லும்போது ஏதோ ஒரு சக்தி, ஒரு வல்லமை, அதாவது ஒரு பலன் அப்படி ஏதோ ஒன்று நமக்குள்ளே உண்டு பண்ணுறது அப்படி இல்லை. ஆவியானவர் அவர் ஒரு மனிதரை போல அவர் ஒரு ஆள் தத்துவத்தில் இருக்கிறார். ஆவி
ஆவியை பெற்று, அதாவது பரிசுத்த ஆவியை பெற்றீர்களா அப்படின்னு கேட்கும்போது, அதை நான் பெறலை பிரதர் அப்படின்னா, அப்படின்னா அவரை நிந்திக்கிற ஒரு வார்த்தை அது. அவரை அப்படி சொல்லணும், அவரை நான் பெறவில்லை. அவர் ஒரு மனிதர், அவர் ஒரு ஆள் தத்துவம். மனிதரைப் போல அவர், இயேசுவைப் போல அவர் ஒரு ஆள் தத்துவம். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி சமமாக இருக்கிறாங்க. அவங்கள ஒருத்தரையும் மேலையும் கீழையும் கொண்டு வர முடியாது. எவ்வளவு பிதாவை கனம் பண்ணுகிறோமோ அப்படியே தேவனை, இயேசுவை கனம் பண்ணுகிறோம். இயேசுவை எப்படி கனம் பண்ணுகிறோமோ அப்படியே ஆவியானவரையும் கனம் பண்ணணும். ஆவியானவர் தான் சகல சத்தியத்துக்குள்ளே நம்ம நடத்துகிறார். அவர் தான் நமக்குள்ள தைரியத்தை தருகிறார், பயத்திலிருந்து விடுதலை தருகிறார், சமாதானத்தை தருகிறார், உற்சாகத்தை தருகிறார். அவர் தான் நம்மை பலப்படுத்துகிற ஆவியானவர். நம்ம சோர்ந்து போயிருக்கிற வேளைகளில் நம்மை அப்படியே ஆண்டவரேன்னு போனோம், ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கும்போது ஒரு பலன் வருது நமக்குள்ள. ஆவியானவர், ஆவியானவர் சக்தி இல்லை. சக்தின்னா ஏதோ ஒரு அப்படின்ற மாதிரி அது இல்லை. அவர் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறவர், நமக்குள்ளே பேசுகிற ஆவியானவர். அவரால் நாம் நடத்தப்படுக வேண்டும். நம்முடைய இக்கட்டான நேரங்கள், நெருக்கடியான சூழ்நிலையில் இயேசுவேன்னு கூப்பிடும்போது இயேசு தம்முடைய ஆவியின் மூலமாய் நம்மை நடத்துகிறார். அவருடைய ஆவியினால், பரிசுத்த ஆவியினால் நம்மை தேற்றுகிறார், நமக்கு போதிக்கிறார். அந்த சோதனைகளை தப்பித்து கொள்ளும்படியான நமக்கு வழிகளை ஏற்படுத்தி தருகிறார். நம்முடைய ஜெபங்களுக்கு, மன்றாட்டுகளுக்கு அவர் பதில் தருகிறார் ஆவியானவர் மூலமாய். அறிவு இருமாப்பை உண்டு பண்ணும். அறிவு மாம்சத்திலிருந்து வருகிறது. அறிவின்படி நம்ம அறிவை சார்ந்து கொள்ளக்கூடாது. நம்முடைய புத்தியை சுய புத்தியில் சார்ந்து கொள்ளக்கூடாது. அறிவு இருமாப்பை உண்டு பண்ணும். அறிவு பெருத்தவன் நோவு பெருத்தவன். ஆவியில் நிறைந்தவன் அவன் தேவனுடைய சாயலை பெறுவான். ஆவியில் நிறைஞ்சிட்டான்னா அவன் யாருடைய சாயலை பெறுகிறான்? தேவனுடைய சாயலை பெறுகிறான். அவன் வாழ்க்கையில் இளைப்பாறுதல் இருக்கும், சமாதானம் இருக்கும், விடுதலை இருக்கும். பிரியமானவர்களே, நமக்கு தெரியும் ஏவாள் அறிவுபூர்வமாய், அதாவது ஆண்டவர் என்ன சொன்னார் அப்படின்னா, இந்த கனியை நீ என்ன செய்யக்கூடாது, புசித்தால் என்ன செய்வாய், சாவீர்கள். ஆண்டவர் என்ன சொன்னார் அண்ணா, இந்த நன்மை தீமை அறியத்தக்க கனியை நீ சாப்பிட்றாத. அது அறிவு, அது அறிவு. நம்முடைய அறிவு என்ன சொல்லுது, இது சரி இது தப்பு அப்படின்னு போதிக்குது. அதை சார்ந்து கொள்ளவே கூடாது. அது நம்மை நடத்தக்கூடாது. அறிவு, படிப்பு, அனுபவம், நம்முடைய ஐஸ்வர்யம், அதை சார்ந்து கொள்ளக்கூடாது. அது நம்மை நடத்தவே கூடாது. தேவனுடைய ஆவி என்ன சொல்லுது, தேவன் என்ன சொல்லுகிறார், தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுது, தேவ ஆவியானவர் என்ன நமக்குள்ளே போதிக்கிறார், என்ன சொல்லுகிறார், அதை கவனிக்கணும். இக்கட்டான நேரங்களில் தேவனுடைய வார்த்தையை ஆராதனை, நல்ல வார்த்தையை தேடணும். ஆண்டவரே, இந்த சோதனையில், இந்த கவலையில், இந்த பயத்தில் எனக்கு ஒரு வார்த்தையை தாங்க அப்படின்னு சொன்னால் ஆவியானவர் நமக்குள்ளே என்ன செய்வார்னா அவர் நமக்கு வேண்டிய பூட்டுக்கு ஏற்ற சாவியை தருவார். பூட்டுக்கு ஏற்ற சாவியை தருவாருங்க. அதை திறப்பார். ஒரு வார்த்தையை கொடுத்து அப்படியே நம்மளை தைரியப்படுத்துறதும் உற்சாகப்படுத்துறதும் நம்மை அப்படியே ஆச்சரியமாக இருக்கும். என் வாழ்க்கையில் நிறைய நேரங்களில் தேவன் இந்த வார்த்தைகளை ஞாபகப்படுத்தி சில இக்கட்டான நேரங்களில் அற்புதமாக இருக்கும், அற்புதமான வார்த்தைகள். ஒரு காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். என் பையனுக்கு முடியலை, ஆஸ்பத்திரியில் வேலூரில் கொண்டு வச்சுருந்தோம். அப்பொழுது அங்கே இருக்கும் பொழுது கொஞ்சம் அவனுக்கு கூடுதலான ஒரு நிலைமை, அதாவது என்ன சொல்கிறதுனா, எங்களுக்கே கஷ்டமாக இருந்தது, மருத்துவர்களுக்கும் ஒன்றும் விளங்கலை. அப்படி இருக்கிற தருணத்தில் அட்மிஷன் போட்டிருந்தோம். நர்ஸுகிட்ட கேட்குறேன், இந்த எமர்ஜென்சியில் கொண்டு வச்சுருக்கீங்களே, எப்போ நீங்கள் அதை விட்டு வெளியே சாதாரண வார்டுக்கு கொண்டு வருவீங்க அப்படின்னு கேட்டால் 3 மாதம் ஆகும் அப்படின்னாங்க. எனக்கு அதை ஏற்றுக்கிறவே முடியலை. நாங்கள் 1 வாரம் லீவை போட்டு போன ஆட்கள் 3 மாதம் இந்த இடத்துல, அது எமர்ஜென்சியில் வச்சு அப்புறம் சாதாரண வார்டுக்கு கொண்டு போய் அதில் ட்ரீட்மெண்ட்டு கொடுத்து மறுபடியும் வெளியே வர 6 மாதம் ஆகும்ட்டாங்க. எனக்கு ஒன்றும் புரியலை.
என் மனைவிட்ட மெதுவாக சொன்னேன், நீ பையன் தம்பியை பார்த்துக்க, நான் வாரேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு ஒரு ரூமு கொடுத்துருந்தாங்க. அந்த ரூமில் போய் கதவை திறந்துட்டு, ஆண்டவரே முழங்கால் போட்டு என்னோடு பேசுமா ஆண்டவரே, கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி இங்கே வந்து நான் எனக்கு யார் இங்கே தெரியாத இடம் வந்திருக்கேன், என்னோடு பேசுமா ஆண்டவரே. ஒரு வார்த்தை பாட்டு பாடணும், அருமையான பாட்டு. தேவன் வார்த்தையின் மூலமாய் பேசுகிறவர். என்ன அப்படின்னா, ஜெபம் பண்ணும்போது எனக்கு ஆவியானவர் என்ன சொல்கிறாருன்னா, அவர் சொல்கிறாரு, நீ யோசுவாவின் புத்தகம் 1வது அதிகாரத்தை எடுத்து வாசி அப்படின்றார். நான் அந்த அதை எடுத்து வாசிக்கிறதுக்கு முன்னாடி நான் ஆண்டவர்கிட்ட சொல்கிறேன், என்ன ஆண்டவரே, மோசே மரித்ததுக்கு பின்னாடி யோசுவா வர்றாரு, அப்போ அவர்கிட்ட நீங்கள் சொல்கிறீங்க, நான் மோசையோடு இருந்தது போல் உம்மோடு இருப்பேன், நீ பயப்படாத, பலம் கொண்டு திடமனதாயிரு, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் இருதயை விட்டு விலகாதிருப்பாக, இரவும் பகலும் நீ தியானமாக இருக்கும் பொழுது நான் உன்னை வழி நடத்துவேன், பலம் கொண்டு திடமனதாயிரு, திகையாதே கலங்க. இதுதானே இருக்காண்டு எனக்கு அதை பேசி என்னை பலப்படுத்த போறீங்களா? எனக்கு அந்த வார்த்தையெல்லாம் தெரியுது, ஆனால் பலன் இல்லை, எனக்கு இப்போ என்ன செய்யன்னு தெரியலை, என்னால் முடியலை, எனக்கு சரியான வார்த்தை, எனக்கு வார்த்தை தாங்க ஆண்டவரே அப்படின்னு பேசுன்னு கேட்டேன். அப்பொழுது அதே அதிகாரத்தில் இன்னும் 3 நாளைக்குள்ளே இந்த யோர்தானை விட்டு கடந்து போவீர்கள்னு யோசுவா இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்கிறத கீழே வருது, 11வது வசனத்தில் வரும். இன்னும் 3 நாளைக்குள்ளே இந்த யோர்தானை விட்டு கடந்து போவீர்கள். அந்த 3 நாள் அது என் இருதயத்தில் அப்படியே தேவன் பதித்து விட்டார். அப்படியே அந்த டயத்தில் அப்படியே ஆவியானவர் உள்ள அப்படியே அப்படியே எந்திரிச்சிட்டேன். ஆண்டவரே நன்றி. என் பையன் இந்த எமர்ஜென்சியில் 3 மாதம் அல்ல 3 நாள் அப்படியே எந்திரிச்சு வெளியே வந்தாங்க. 3 நாள் ஆண்டவர் பேசி விட்டார். எனக்கு அவ்வளவு உற்சாகம், அவ்வளவு அந்த பயம் கவலையே, ஐயோ இத்தனை நாள் அதெல்லாம் கிடையாது. அந்த நர்ஸு சொன்னதில் எனக்கு காதிலே இல்லை. விறுவிறுன்னு வந்தேன். என்ன செஞ்சேன், மனைவிட்ட சொன்னேன், தம்பி 3 நாள் தான் இருப்பான் அந்த இடத்துல, எமர்ஜென்சியில் சாதாரண வார்டுக்கு மாற்றிடுவாங்க 3 நாள் கழிச்சு அப்படின்னு. என்னங்க அவங்க புரியலை. கரெக்டாக அதே மாதிரிங்க 3 நாள் தான் இங்கே இருந்தான். 3ஆவது நாள் சரியாகி என்ன எங்கே அனுப்பிட்டாங்கன்னா, சாதாரண வார்டுக்கு பொது வார்டுக்கு அதுக்கு அனுப்பிட்டாங்க. நான் சொன்னேன் ஆண்டவர்கிட்ட, இந்த வேதத்தை எழுதும்போது நல்லா கவனிங்க, இந்த வேதத்தை தேவ ஆவியானவரை கொண்டு தேவன் எழுதும்போது அமல்ராஜை நினைத்திருந்தார். அந்த 3 நாள் எழுதும்போது இந்த உலகத்தில் எந்த மனிதர்களுக்கு அந்த 3 நாளுங்கிற வார்த்தை பயன்பட்டுச்சோ கிரியை செஞ்சிச்சோ எனக்கு தெரியாது. ஆனால் எனக்கு கிரியை செய்த வார்த்தை அது, என்னோடு பேசின வார்த்தை. அந்த 3 நாள் என்னை நினைத்து அந்த இடத்துல ஆவியானவர் எழுதி வைத்தார். ஆமேன். நான் அப்படித்தான் எடுத்துக்கிட்டேன். என்னை நினைத்து பார்த்து பெரிய ஆச்சரியம் அது. ஒவ்வொரு வசனத்திலையும் நாம் இருக்கிறோம். எனக்கு மட்டும் இல்லை, இங்கே இருக்கிற எல்லோரும் ஒவ்வொரு வார்த்தையில் நாம் இருக்கிறோம். தேவன் அந்த வார்த்தைக்குள்ளே நம்மை வைத்திருக்கிறார், ஆசீர்வதிக்கிறார், பாதுகாக்கிறார். அதற்கு யார் காரணம் அப்படின்னா பரிசுத்த ஆவியானவர். ஆமேன். ஆவியானவர் எனக்குள்ள அங்கே நடத்தினார், போதிக்கிறார். இதை எடுத்து வாசி. இப்படி ஏகப்பட்ட காரியங்கள் என் வாழ்க்கையில் இந்த நாள் வரைக்கும் நான் சொல்ல முடியும். அதனால் நான் என்ன சொல்வேன்னா, தேவ ஆவியினால் எவர்கள் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தான் தேவனுடைய பிள்ளைகள், புத்திரர். தேவ ஆவியில் நடத்தப்பட நாம் விட்டு கொடுக்க வேண்டும். தேவனை சார்ந்து கொள்ள வேண்டும். தேவன்கிட்ட போக வேண்டும். தேவனிடத்தில் கேட்க வேண்டும். ஆண்டவரே உம்முடைய வார்த்தையினாலே என்னை நடத்தும். ஆண்டவரே உம்முடைய ஆவியினாலே என்னை நடத்தும். எனக்கு உதவி செய்யும். கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான். 2 இடத்தில் வருகிறவனை ஒருவனையும் நான் புறம்பே தள்ளுவதில்லை. வாருங்கள், இளைப்பாறுதலை பெறுங்கள்ங்கிறது அந்த சத்தியம். பிரியமானவர்களே, சுவிசேஷம் என்ன? என்னிடத்தில் வாருங்கள். ஏன் வருத்தப்படுகிறீர்கள்? ஏன் பாரப்படுகிறீர்கள்? ஏன் கவலைப்படுகிறீர்கள்? ஏன் சோர்ந்து போயிருக்கிறீர்கள்? வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன், நான் உங்களை நடத்துவேன். அதுதாங்க சத்தியம், சுவிசேஷம். அதுதான் சுவிசேஷம் ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிறார். பிரியமானவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ஆவி அப்படின்னா என்ன? பூமியில் வாழ்ந்த நாட்களில் அவர் தாழ்மையுள்ளவராய் சீசர்களுடைய பாதங்களை போய் கழுவினார். தாழ்மை அவரிடத்தில்.
நாம் கிறிஸ்துவின் ஆவியை பெற்ற மனிதனாக இருந்தால் எப்பொழுதுமே தாழ்மை உள்ளவனாய் நம்ம குடும்பங்களில், நம்முடைய பல சகோதர சகோதரிகள் பழகிற இடங்களில் எந்த இடத்துலையும் நான் என்னை தாழ்த்துகிறவனாக இருப்பேன். ஒரு குறைவு, ஒரு தேவை இருக்குன்னு சொன்னால் அவர் கால்களை கழுவுனது போல் நான் போய் அவர்களுக்கு மற்றவர்களுடைய தேவையில் உதவியாக இருப்பேன், அவர்களுக்கு நன்மை செய்கிறவர்களாக இருப்பேன். கிறிஸ்துவின் ஆவி ஒரு முறை பாருங்கள் நம்மகிட்ட நிறைய நேரங்களில் கிறிஸ்துவின் ஆவி இருக்கு மாதிரி நல்லது மாதிரி தெரியும். அவங்க அப்படி பேசுனாங்க, நானும் அப்படி பேசுகிறேன், அவங்க அப்படி செய்கிறாங்க, நானும் அப்படி செய்கிறேன். இதெல்லாம் என்னென்னா அறிவு, மாம்சத்தின்படி. ஒரு தடவை பாருங்கள், சீசர்கள் கூட அப்படி செய்கிறாங்க. லூக்கா எழுதின சுவிசேஷம் 9வது அதிகாரம் 53வது வசனம் 53லேருந்து வாசிப்போம். அவர் எருசலேமுக்கு போக நோக்கமாய் இருந்தபடியினால் அவ்வூரார் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவருடைய சீஷராகிய யாக்கோபும் யோவானும் அதை கண்டபோது, ஆண்டவரே, எலியா செய்தது போல வானத்திலிருந்து அக்கினி இறங்கி இவர்களை அழிக்கும்படி நாங்கள் கட்டளையிட உமக்கு சித்தமா என்று கேட்டார்கள். அவர் திரும்பி பார்த்து, நீங்கள் இன்ன ஆவி உள்ளவர்கள் என்பதை அறியீர்கள் என்று அதட்டி, மனுஷகுமாரன் மனுஷருடைய ஜீவனை அழிக்கிறதற்கு அல்ல, ரட்சிக்கிறதற்கே வந்தார் என்றார். போதும். அதாவது பாருங்க, பழி வாங்குறது இந்த இடத்துல இருக்கு. பதிலுக்கு பதில். நீ இப்படி பேசுனா நான் இப்படி செய்வேன். ஊருக்குள்ளே அவ்வூரார் யாருன்னா சமாரியார். இயேசு ஆண்டவர் எருசலேமிலிருந்து சமாரியாவுக்குள்ளே போகிறதுக்கு உள்ளே போகிறாரு. அவங்க அந்த ஊர் வழியாக போகையில் என்ன செய்கிறாருன்னா தடுக்கிறாங்க. தடுக்கும்போது சீசர்களுக்கு என்ன வருதுன்னா கோபம் வருது, ஆவி வேலை செய்யுது. என்ன ஆவி அப்படின்னா பழி வாங்குகிற ஆவி. உடனே ஆண்டவர் அதாவது பிரியமானவர்களே, தேவன் எப்போவுமே ஆவியை நிதானிக்கிறார், சீர்தூக்கி பார்க்குறார், ஆவியை நிறுத்து பார்க்குற தேவன். அது அசுத்த ஆவி, ஒரு பொல்லாத ஆவினுங்கிறத கண்டுபிடிக்கிறார். பேதுரு ஆண்டவர் பேதுரு சொல்லுவார் பாருங்க, உமக்கு இது நேரிடக்கூடாது அப்படின்னு சொல்லும்போது அது என்ன ஆவின்னு பார்க்குறாரு. ஆவிக்குரியவர்கள் நாம் நிதானிக்கணும். ஒரு மனிதன்கிட்ட பேசும்போது எரிச்சலோடு, கோபத்தோடு, ஒரு பொறாமையோடு, இச்சையோடு, பண ஆசையோடு, நகை சம்பந்தம் பாருங்களேன். சில பெண்கள் ஆண்கள்லாம் பார்த்தீங்கன்னா வாயில் எடுத்தால் நகையை பற்றியும் பேசுவாங்க, சிலர் புடவையை பற்றியே பேசுவாங்க, சொத்து, பணம், காசு அதை பற்றியே பேசுவாங்க. அது ஒரு ஆவி. அது ஒரு ரொம்ப இப்படிப்பட்ட ஆவிகள்கிட்ட ரொம்ப கவனமாக இருக்கணும், எச்சரிக்கையாக இருக்கணும். அப்போ ஆண்டவர் நிதானிக்கிறார், என்ன ஆவி, பழி வாங்குகிற ஆவி இந்த மனுஷனுக்குள்ளே. நீங்கள் என்ன ஆவி என்று ஆவி உள்ளவர்கள் என்று அறியாமல் பேசுகிறீர்கள். அப்போ நம்ம ஆவி என்ன ஆவி நமக்குள்ளே வேலை செய்து நம்ம பார்க்கணும். கிறிஸ்துவின் ஆவி என்ன செய்தான், என்ன சொல்லுதான் வாசிப்போம். மனுஷகுமாரன் மனுஷருடைய ஜீவனை அழிக்கிறதுக்கல்ல, ரட்சிக்கவே. அவருடைய ஆவி என்ன சொல்லுதுன்னா, ஏப்பா இப்படி தீமை செய்கிறவனுக்கு நன்மை செய்யணும், தீமை செய்கிறவனுக்கு நன்மை செய்யணும், அவனை விட்டுரு, அவங்கள எதிர்த்து நிற்கக்கூடாது. தீமையோடு நம்ம என்ன செய்யக்கூடாது, எதிர்த்து நிற்கிறது அல்ல கிறிஸ்துவின் ஆவி. தீமையோடு எதிர்த்து நிற்கிறது அது பொல்லாத ஆவி, அது வேறு ஆவி. மல்கியூஸ் காதை பேதுரு வெட்டின உடனே என்ன செய்கிறாரு, கிறிஸ்துவின் ஆவி என்ன செய்யுது, எடுத்து ஒட்டுது. நம்மன்னா என்ன செய்வோம், போட்டு சரியான போட்டால் தாண்டா சரியாகிடுவான் இவங்களுக்கெல்லாம். இன்றைக்கி உலகத்தில் அப்படி தான் பேசுவாங்க. போட்டான்ல அவன் செஞ்ச அட்டுழியம் கொஞ்சமாயா, அதுக்கு இவன் போட்டது சரிதான்டா அப்படின்னு பேசுவோம். கிறிஸ்தவர்கள் நாம் அப்படி பேசக்கூடாது. கிறிஸ்துவின் ஆவி அதுவல்ல. கிறிஸ்துவின் ஆவி பரிந்து பேசும். ஐயோ இப்படி அநியாயமாக இருக்கிறாங்களே, அறியாமல் இருக்கிறாங்களே, ஆண்டவரே இவங்களை மன்னிங்க, ஆண்டவரே இவங்களை ரட்சியும். இயேசு சிலுவையில் தொங்கும்போது அப்படித்தான் இருந்தார், எல்லோரையும் மன்னித்தார். கிறிஸ்துவின் ஆவி பாருங்க, கிறிஸ்துவின் ஆவி பழி வாங்குகிற ஆவி அல்ல, தீமைக்கு தீமை செய்கிற ஆவி அல்ல. கிறிஸ்துவின் ஆவி மன்னிக்கிற ஆவி, கிறிஸ்துவின் ஆவி பரிந்து பேசுகிற ஆவி. இந்த ஆவி உள்ளவன் தான் கிறிஸ்தவன். விளங்குது அப்போ நமக்கு கிறிஸ்துவின் ஆவினா என்ன தெரியுதா? இயேசு எப்படி பரிந்து பேசுகிறவராய் மன்னிக்கிறவராய் இன்றைக்கும் அப்படி தான் இருக்கிறார். சிலருடைய பலவீனங்களை தாங்குகிறார்,
சிலருடைய குறைகளை பொறுத்து கொள்ளுகிறார், சகித்து கொள்ளுகிறார். சில வீடுகளில் பார்த்தீங்கன்னா ஒருத்த பலவீனமாக இருப்பாங்க விசுவாசத்தில், அதை சகித்து கொள்ளுகிறக்கூடியவர்களாக இருக்கணும். பலவீனமாக இருப்பாங்க, அடிக்கடி ஒருத்தர் பார்த்தீங்கன்னா கோபத்திலே இருப்பார். அப்போ நம்ம என்ன நினைக்கணும்னா அவருக்கு பலவீனம், அது கோபப்படுறது அவருடைய பலவீனம். மனைவியாக இருக்கலாம், கணவனாக இருக்கலாம், டென்ஷனாகவே இருப்பாங்க சிலர். சரி, அது அவருடைய பலவீனம். பலவீனர்களை என்ன செய்யணும்? கிறிஸ்து ஆவி தாங்கி அவனுக்காக கொஞ்சம் சகித்துப்போ, சிலுவை சுமந்து அப்படின்னு பாடணும். அந்த இடத்துல நீ கொஞ்சம் சிலுவை என்ன செஞ்சுக்க, எடுத்துக்கப்பா, சிரித்த முகமாக போ, அப்படி தோளில் கையை போடு. அந்த மனுஷன் மேலே மகனாக இருந்தாலும் சரி, மகளாக இருந்தாலும் சரி, கணவனாக இருந்தாலும் மனைவியாக இருந்தாலும் சரி, தோளில் கையை போட்டு என்ன செய்ய, அந்த ஆவியை வெக்கப்படுத்துறதுக்கு. அதுதாங்க, வேறு வழியே இல்லை. அந்த ஆவி ஓடி போயிடும். நம்ம என்ன செய்வோம்னா இப்படின்மோ, ஒழுங்காக பேசு, மரியாதை பேசு, அப்படின்னு கையை காட்டும்போது அந்த ஆவி, ஒரு ஆவி போய் இன்னொரு 7 ஆவியை கூட்டிகிட்டு வரும். ஒரு ஆவி போய் 7 ஆவியை கூட்டிகிட்டு வரும். என்ன நடக்கும் அப்புறம் உங்களுக்கே தெரியும். வீட்டில் அப்படியே அவ்வளோதான் பாகிஸ்தானுக்கு இந்தியாவுக்கு நடக்கிற யுத்தம் மாதிரி இருக்கும். அப்படி இருக்கக்கூடாது. கிறிஸ்துவின் ஆவி தாங்கும், சகிக்கும், பொறுத்து கொள்ளும், மன்னிக்கும், நேசிக்கும். எதையும் இருதயத்திலே வச்சுக்கிட்டு அசைப்படாது. இப்படி பேசிவிட்டாங்களே, இப்படி சொல்லிவிட்டாங்களே, இப்படி பண்ணிட்டாங்களே, அது இருக்காது. கிறிஸ்துவின் ஆவி அப்படியே கழுவி விட்டுட்டு போயிடும், தட்டி விட்டுட்டு போயிடும். பிரியமானவர்களே, கிறிஸ்துவின் ஆவியினால் இப்படி நாம் நிரப்பப்படணும், நடத்தப்படணும். அதை தேவன்கிட்ட கேட்கணும், வாஞ்சிக்கணும். ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும், எனக்கு இரங்கும், எனக்கு இந்த காரியத்தில் ஆண்டவரே என்னை கைவிடாதிரும். ஆனால் நம்முடைய மாம்சம் அப்படி ஜெபிக்க விடாது. நம்ம மாம்சம் இப்போவும் மோசமானது. மாம்சம் மோசமானது, நியாயத்தை தேடும். மாம்சம் என்ன செய்யும்? நியாயம். என் மேலே தப்பு இல்லை, அவங்க மேலே தான் தப்பு. அவங்க இப்படி பண்ணலாம், அப்படி பேசலாம், அப்படி நடக்கலாமா, அப்படி நியாயத்தை. ஏசாண்டவருக்கு நியாயம் பின்னிட்டு நின்றதுன்னு வேதத்தில் வாசிக்கிறோம். அவருக்கு நியாயம் வந்ததான். நான் உண்மை விடுதலையாக்க எனக்கு அதிகாரம் இருக்குன்னு அது நியாயம் வருது. ஓ பரவாயில்ல, நமக்கு சப்போர்ட்டாக நிற்கிறார் ஏறது அப்படின்னு நினச்சார் ஆண்டவர். பாரத்திலிருந்து ஒரு அதிகாரம் உனக்கு கொடுக்கலைன்னு எனக்கு என்ன இல்லை, உனக்கு என்ன இல்லை, என் மேலே உனக்கு அதிகாரம் இல்லை, நியாயம் அப்படியே நின்றுச்சு. அவருக்கு உதவி செய்ய ஏறது முடிவெடுத்தாலும் அது நடக்காமல் போய்விட்டது. நியாயம் பின்னிட்டு நின்றது, தள்ளுபடியாகி போய்விட்டது. இயேசு ஜெயகம்பீரமாய் அநீதியை வென்றார். அநீதியை அப்படித்தான் ஜெயித்தார். யாருடைய உதவி, யாருடைய சப்போர்ட் எனக்கு தேவையில்லை. என் பிதா என்னை நடத்துகிறார். அவர் என்ன சொல்லுகிறாரோ அதுதான் எனக்கு, அவர் போதும். அதுதாங்க கிறிஸ்துவின் ஆவி. என்னைய யாரும் கவனிக்கலையே, விசாரிக்கலையே, பார்க்கலையே, என்னைய கைவிட்டாங்களே, நோ. கிறிஸ்துவின் ஆவி அப்படிலாம் மனிதர்களை சார்ந்து கொள்ளாது. என் ஆண்டவர் இருக்கார் ஐயா, யார் கைவிட்டான் அந்த உலகத்தில்? என் ஆண்டவர் இருக்கிறார். தேவ ஆவியினால் நடத்தப்படுகிறவர்கள் அப்படித்தான் நிற்பாங்க. உலகமே இருண்டு போனால் என்ன, என் ஆண்டவர் எனக்கு வெளிச்சமாக இருக்கிறார். ஆமேன். 4 பக்கமும் கதவு அடைக்கப்பட்டால் என்ன, என் ஆண்டவருடைய வானம் எனக்கு திறந்திருக்கிறது. ஆமேன். அதுதாங்க சத்தியம், அதுதாங்க விசுவாசம், அதுதான் தேவன் நம்மளை நடத்துகிறாருங்கிறதுக்கு அடையாளம். மோசமானதுன்னு சொன்னேன். மாம்சத்தின்படி பிழைத்தால், வாசிங்க அந்த வசனம், ரோமர் 8:13. நல்ல வார்த்தை அது. மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள், ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் பிழைப்பீர்கள். மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள். மாம்சம், டிவி, சினிமா, செல்ஃபோனில் நல்ல சிலருக்கெல்லாம் கையில் செல்ஃபோன் கிடச்சுன்னா எடுத்த நேரமும் தெரியாது, வைக்கிற நேரமும் தெரியாது. அது பாட்டுக்கு நேரம் போயிட்டே இருக்கும். யூடியூப்பில் போய் சமையல் குறிப்பு, அந்த குறிப்பு, அந்த கதை, இந்த கதை, குப்பைகளுக்கு பார்க்குறதுக்கு நேரம் இருக்கும். ஆனால் பைபிள் படிக்கிறதுக்கு, வேதம் வாசிக்க நேரம் இருக்காது. நீங்கள் அந்த மாதிரி ஆவிகளுக்கு இடம் கொடுத்தா தேவ ஆவியானவர் நம்மகிட்ட நடத்த மாட்டார், நமக்குள்ளே வாசம் பண்ண மாட்டார். அதை புரிஞ்சுக்கிறணும். குப்பைகளை அள்ளி போடக்கூடாது. அப்படி போடும்போது கெட்ட கனவு, சொப்பனங்களில் பயம், பதஷ்டம், கவலையெல்லாம் அது இழுத்துக்கிட்டு வரும். ஒரு ஆவி போய் 7 ஆவியை கூட்டிகிட்டு வரும். தேவனுடைய காரியம் என்ன? தேவன் எதை விரும்புகிறார்? தேவன்
என்ன என்னை குறித்த சித்தம் என்ன, அப்படி தியானிக்கணும், யோசிக்கணும். வேதத்தை வாசிக்கிறதுலையும் ஜெபிக்கிறதுலையும் ஒரு தாகம் குறையுது அப்படின்னா நான் உலகத்துக்குள்ளே போய்கிட்டு இருக்கிறேன், அதான் அர்த்தம். வேறொரு ஆவி என்னை இழுத்துக்கிட்டு இருக்கு, வேதம் வாசிக்க பிரியமில்லை அப்படின்னா. கலாத்தியர் 2 தீமோத்தேயு 13 போன வாரம் பிரதர் எடுத்த ஒரு வார்த்தையில் தேவ பிரியராயிராமல் அப்படின்னு வரும். அதில் கடைசி நாட்களில் எப்படி இருப்பாங்க அநேகர்? தேவ பிரியர் அப்படின்னா வேதம் வாசிக்கிறது, ஜெபிக்கிறது, தேவனுடைய செய்தி கேட்குறதுல ஒரு ஆர்வம் நாட்டம் இல்லாதவர்களாய் மாறி போவார்களாம். யார்? சபையில், உலகத்தில் இல்லை, சபையிலேயே அது நடக்கும். தேவ பிரியர்னால் உலகத்தில் அந்த வார்த்தைக்கு அர்த்தம் தெரியாது, நமக்கு தெரியும் அர்த்தம். தேவ பிரியர்களாயிராமல், எனக்கு செல்ஃபோனு, டிவி, பணம், காசு, நகை, அதில் தான் எனக்கு விருப்பமாக இருக்குது, நாட்டம் இருக்குது. அக்கௌண்ட்டில் எம்பிட்டு இருக்குது, அதில் கவனமாக இருக்கணும். ஏறுதா இறங்குதா, அது மேலே கவனமாக இருக்கணும். எவ்வளோ பணம் இருக்குங்கிறத அடிக்கடி நம்ம நினைவிலேயே கொண்டு வச்சுக்கிடுவோம். அது கிடந்துட்டு போகுது ஒரு பக்கம், அது கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுக்கவும் செய்ய முடியும். ஏறவும் இறங்கவும் அவருடைய கையில் இருக்குது. அதை போய் தியானிக்கக்கூடாது, இயேசுவை தியானிப்போம். தேவ ஆவிக்கு இடம் கொடுப்போம், மாம்சத்துக்கு இடம் கொடுக்கக்கூடாது. மாம்சம் மோசமானதுங்க. ஏவாள் மாம்சத்தின்படி சிந்தித்து தான் அவள் மோசம் போனாள். சாத்தான் மாம்சத்தை தூண்டுகிறவன். இந்த யுத்தம் ஆவிக்கும் மாம்சத்துக்கும் யுத்தம் காலம் பூரா நமக்குள்ளே நடந்துக்கிட்டே இருக்கும். ஒரு வார்த்தையை பார்க்குறோம் பாருங்கள். 2 சாமுவேல் 3வது அதிகாரம் 1வது வசனம் வாசிப்போம். 2 சாமுவேல் 3வது அதிகாரம் 1வது வசனம். சவுலின் குடும்பத்துக்கும் தாவீதின் குடும்பத்துக்கும் நெடுநாள் யுத்தம் நடந்தது. தாவீது வரவர பலத்தான், சவுலின் குடும்பத்தாரோ வரவர பலவீனப்பட்டு போனார்கள். இந்த 2 குடும்பத்தாருக்கும் காலமெல்லாம் சண்டை நடந்துக்கிட்டே இருந்தாதான். இந்த வார்த்தை நமக்கு என்ன போதிக்குதுன்னா, மாம்சத்துக்கும் ஆவிக்கும் நமக்கும் காலமெல்லாம் சண்டை நடக்கும். தாவீது ஆவிக்குரியவன், சவுல் சொல்லுங்க மாம்சத்துக்குரியவன். சவுல் மாம்சத்துக்குரியவன், தாவீது ஆவிக்குரியவன். இது அந்த காலத்தில் நடந்த யுத்தம். இன்றைக்கி ஆவிக்குரிய காரியத்தில் நமக்கு எப்படின்னா, மாம்சமும் ஆவியும் ஒன்றுக்கொன்று என்னவா இருக்கான்? போராடிக்கிட்டே யுத்தம் நடந்து கொண்டே இருக்கும். கலாத்தியரில் வாசிக்கிறோம். இந்த வசனத்துக்கு அப்படியே ஒரு வசனம் புதிய ஏற்பாட்டில் 4வது அதிகாரம் 16 வாசிங்க. 2 கொரிந்தியர் 4:16. அதை வாசிங்கன்னா இந்த வசனத்துக்கு அர்த்தம் நமக்கு தெளிவாக விளங்கும். 4:16. ஆனபடியினாலே நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை. எங்கள் புறம்பான மனுஷனானது அழிந்தும் உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது. உள்ளான மனுஷன் அழிந்தும், அதான் யாரு? சவுல் குடும்பம். உள்ளான மனுஷன், புறம்பான மனுஷன், உள்ளான மனுஷன் யாரு? தாவீது. தாவீது உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் என்ன ஆகிட்டு இருக்காரு? பலப்படுறாரு. ஆனால் சவுலின் குடும்பம் என்ன ஆகுது? கொஞ்சம் கொஞ்சமாக இங்கே பலவீனப்பட்டு போகுது, அழிஞ்சு போகுது. பிரியமானவர்கள், இதுதான் ஆவிக்கும் மாம்சத்துக்கும் இந்த யுத்தம் நம்ம வாழ்க்கையில் நடந்துக்கிட்டே இருக்கும். மாம்சத்தை தூண்டிவிட்டு மாம்சத்தின்படி நடந்து அவர்களை அழிக்கணும். அதான் பிசாசனுடைய வேலை. பிசாசனம் அழிக்கவும் கொல்லவும் வருகிறான் என்று வேறு ஒன்றுக்கும் வரவில்லை. நம்முடைய வாழ்க்கையில் நிறைய நேரங்களில் பாருங்கள், பொய் சொல்லுவோம். பொய் சொல்லும்போது நமக்கு என்ன ஞாபகம் வரணும் அப்படி தெரியுமா? அனனியா சப்பீரால் கதை ஞாபகத்துக்கு வரணும். அவர்கள் பொய் சொன்னதுனால என்னத்தை அடைந்தார்கள்? மரணத்தை சந்தித்தார்கள். மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் என்ன செய்வாங்களாம்? சாவீர்கள். சாவு. பொய் சொல்லும்போது அனனியா சப்பீரால் எப்படி மரணத்தை தழுவினார்கள், அதுபோல் நமக்கு மரணம் உண்டு அப்படின்னு பயப்படணும். நம்முடைய ஆத்மாவில் மரணம் ஏற்படும். இயேசுவை, தேவனை ஆராதிக்க, தொழுது கொள்ள, விடுதலையாய் ஜெபிக்க முடியாது. சபையில் வந்தாலும் ஜெபிக்கிறதுக்கு நமக்கு விருப்பம் இருக்காது. யாராவது ஜெபிக்கட்டும் தான் இருந்துட்டு போவோம். வேசித்தனம் அப்படிங்கிற, அதாவது கண்களின் இச்சை, இந்த மாதிரி எண்ணங்கள், அது ஒரு ஆவி. பொய் சொல்கிறது ஒரு ஆவி. வேசித்தனம், இச்சை, இப்படிப்பட்ட எண்ணங்கள் நமக்குள்ளே வருதா, அது ஒரு ஆவி.
அந்த ஆவி வருதுன்னா சிம்சோன் தெலீலாள் வேசித்தனம் அவர்களை நினைக்கணும். அந்த ஆவிதான் நமக்குள்ளே வேலை செய்யுது. தெலீலாள் சிம்சோனுடைய ஆவி எனக்குள்ளே வேலை செய்து சாத்தான் தந்திரமாய் எப்படி ஏவாள் இடத்தில் பாம்பின் மூலமாய் உள்ளே வந்தானோ அதுபோல் சர்ப்பம் மூலமாய் தந்திரமாய் உள்ளே வந்தது போல் இது சிம்சோன் தெலீலாள் மூலமாய் இச்சையை தூண்டுகிற ஆவி. அவர்களுக்குள்ளே இருந்த ஆவி தான் நமக்குள்ளே. அடுத்து பொருளாசை அப்படிங்கிற அதை பணம் பொருள் நகை இப்படி ஆசை மேலே இன்னும் வேணும், இன்னும் சேர்க்கணும். சர்ச்சா சபம் தேவனுடைய காரியமாக அதெல்லாம் அப்புறம் லீவு போட்டுட்டாவது ஞாயிற்றுக்கிழமை என்ன செய்யலாம், எங்கேயாவது போகலாம் வரலாம். அப்போ பொருளாசை அப்படின்னு வரும்போது கேயாசின் ஆவி. அது என்ன ஆவி? கேயாசின் ஆவி. கேயாசி யார்கிட்ட பொருளாசை எதிர்பார்த்தான்? நாமான் கொடுத்த அந்த பொருட்களை போய் அவன் வாங்கினான். யாராவது நமக்கு கொடுக்க மாட்டாங்களான்னு காத்திருக்கிறது. பொருள் யாராவது நமக்கு உதவி செய்ய மாட்டாங்க, ஏதாவது அப்படி தேவனை நான் விட்டுட்டு. அடுத்து என்னென்னா எதையாவது மறைப்பது ஆகானின் ஆவி. ஆகான் என்ன செய்தான்? ஆயி பட்டணத்தில் என்ன யுத்தம் பண்ணிட்டு வந்த அந்த அது என்ன சால்வை பொற்பாத்திரங்களெல்லாம் எங்கே கொண்டு வச்சுருந்தான்? கூடாரத்தில் பண்டமாடிக்குள்ளே கொண்டு ஒழித்து வச்சுருந்தான். அதனுடைய விளைவு என்னாச்சு? கல்லால் எறிந்து கொல்லப்பட்டார்கள். அதான் இதே மாம்சத்தின்படி நடக்கிற ஒரு சாவீர்கள். நீங்கள் பார்த்தீங்கன்னா அவனும் செத்து போனான். யார்? கேஎஸ்சிக்கு குஷ்ரோயி. அவன் இவன் யார்? பொய் சொன்ன அனனியா சப்பீராலும் போயிட்டாங்க. இப்போ ஆகானுக்கும் அந்த மரணம், அவனுக்கும் அந்த மரணம் தான். அடுத்து பொறாமை யார்? சவுல். தாவீதை ராஜாவாக்க தேவன் திட்டம் பண்ணி அவரை நடத்துறதை கண்டு பொறாமையினால் என்ன செய்தார்? சவுல் தாவீதை கொல்ல வகை தேடினார். பொறாமை. அப்போ நமக்கு பொறாமை அடுத்தருடைய வசதி பொருள் காரியங்கள் அடுத்தருடைய ஒரு ஆசீர்வாதம் நன்மைகளை பார்க்கும்போது நமக்குள்ள ஒரு பொறாமை. படிப்பு கல்வி ஏதோ ஒரு பகுதியில் கத்துற ஒருத்தரையும் அவன் வழி நடத்துகிறாரு, ஆசீர்வதிக்கிறார். அதை கண்டு நமக்குள்ள ஒரு பொறாமை உருவாகுதுன்னா சவுலின் ஆவி. சவுல் என்னானார்? தற்கொலையை பண்ணி செத்து போனார். அது மாம்சம். அவ்வளோதான் முடிக்கிறேன். கடைசியாக கோபம் எரிச்சல் அப்படிப்பட்ட ஆவி. அது யார்? காயினுடைய ஆவி என்னது? தன் சகோதரனை கொன்றான். கோபம். புத்தி சொல்லும்போது, ஏதாவது ஒரு ஆலோசனை சொல்லும்போது, ஒரு கடிந்து கொள்ளும்போது கோபப்படுறது, எரிச்சல் படுறது. நிறைய பேருக்கு புத்தி சொன்னாவே பிடிக்காத ஆட்கள்லாம் இருக்காங்க. இதை இப்படி செய்யுங்க, இப்படி பண்ணுங்கள், ஒழுங்காக பயில் படிங்க, ஜெபம் பண்ணுங்கள், சர்ச்சுக்கு போங்க, ஆண்டவரை தேடுங்க, கைவிட்டுறாதீங்க, ஆண்டவரை விட்டீங்கன்னா உங்களை ஆண்டவர் கைவிட்டுருவார். இப்படி ஒரு ஆலோசனை புத்தி. அதை ஏற்றுக்கொள்ள மனதில் எரிச்சல் கோபம். அது யாருடைய ஆவி? அதுன்னா அது காயினுடைய ஆவி. முடிவு என்னாச்சு? காயின் என்ன செஞ்சான்? அவன் சபிக்கப்பட்டவனாய் அவன் மரணத்தை தேடினான். அடுத்து என்ன இருக்குது? எதிர்த்து நிற்பது கோராவின் ஆவி. எதிர்த்து நிற்கிறது. வீட்டுக்கு வீடு பார்த்தீங்கன்னா அவன் பிள்ளைகள் பெற்றோருக்கு எதிர்த்து நிற்கிறது. கணவன் மனைவி எதிர்த்து நிற்கிறது. கலகம் பண்ணுவது. மேல் அதிகாரி வேலை செய்கிற இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய இடங்களில் எதிர்த்து நிற்கிறது. நமக்கு ஒரு அதிகாரம் இருக்குது அப்படின்னா அவங்கள அடங்கி இருக்கிறது இல்லை, அவங்கள மதிக்கிறது இல்லை. மதிக்க பழகிறவர்கள் எதிர்த்து நிற்க மாட்டாங்க. மதிக்க தெரியாதவர்கள் எதிர்த்து நிற்பாங்க. அது என்ன ஆவி? கோராகின் ஆவி. கோராவுடைய நிலைமை என்ன ஆச்சு? முடிஞ்சு பூமி ரெண்டாக பிளந்து மரணம். அடுத்து என்ன இருக்குது? காட்டி கொடுக்கிறது யார்? நம்ம ஆள் யூதாசு. சிலரை போட்டு கொடுக்கணும். ஏதாவது காரியத்தை குற்றஞ்சாட்டுறது, போட்டு கொடுக்கறது, இவங்களை பற்றி அவங்ககிட்ட போய் பேசுகிறது, அவங்கள பற்றி இவங்ககிட்ட பேசுகிறது. இது காட்டி கொடுக்கறது, போட்டு கொடுக்கறது. இது என்ன ஆவி? நமக்குள்ளே என்ன ஆவி வேலை செய்யுது? கிறிஸ்துவின் ஆவியா? யூதாசின் ஆவி. அதுக்கு யூதாசினுடைய ஆவி. யூதாசு காட்டி கொடுக்குறது பணாசையும் அவருக்குள்ளே இருந்தது. அந்த 30 வெள்ளி காசின் மேலே ஒரு ஆவி. அடுத்து தூசித்தல் அப்படின்னு இருக்கு. தூசிக்கிறது யாருன்னா சீமை. அசிங்கமான வார்த்தைகளை பேசுகிறது, தேவையில்லாத வார்த்தைகளை பேசுகிறது, மரியாதை இல்லாமல் ஒருத்தரை பேசுகிறது. மரியாதை இல்லாமல் பேசுவாங்க சிலர். வா போ நாயே பேயன்னு அப்படிலாம் பேசுவாங்க. ஜாதி வித்தியாசம் பண்ணி வா போன்னு பேசுகிறது, வாடா போடான்னு பேசுகிறது. இதெல்லாம் என்ன ஆவி? தூசிக்கிறது ஆவி. இது என்ன ஆவி? யாருடைய ஆவினா சீமை ஆவி.
நீ தொலைஞ்சு போ, நீ ஒன்று உருப்பட மாட்டே, நீ நல்லா இருக்க மாட்டே, இப்படிலாம் சொல்கிறது யாருன்னா சீமேயினுடைய ஆவி. அது கிறிஸ்தின் ஆவி அல்ல, பரிசுத்த ஆவியா? ஆவியை நிதானிக்கணும். ஒருத்தர் அப்படி பேசுகிறாங்கன்னா சரி இது வேறு ஆவி, நம்ம இந்த ஆவிக்கு இடம் கொடுக்க வேணாம், ஒதுங்கிக்கிறணும். அடுத்து என்ன இருக்குன்னா கீழே தூசித்தல் சீமையின் ஆவி, பெருமை லூசிப்பருடைய மொத்த ஆவி. பெருமை இருக்கிறதுல தான் எல்லாமே உள்ளே வருது, பெருமையில் தான் பாவமே விளையுது. என்னை யாருமே மதிக்கிறதில்ல பிரதர், சர்ச்சுக்கு வர்றேன் போகிறேன், என்னை யாரும் விசாரிக்கிறதில்ல, கடைசியாக என்னை மதிக்கிறதில்லை, என்னை யாரும் கேட்குறதில்ல, என்னை கண்டுக்கிறதில்ல, என்னை கவனிக்கிறதில்லை, என்னை எல்லாம் ஒரு பொருட்டாக யாரும் நினைக்கிறதில்ல. இது ஆமோனின் என்ன ஆவி? எஸ்தரில் முருதகாய் வணக்கம் செலுத்தலைன்னு சொல்லி அவனுக்கு அவ்வளவு கோபம். கடைசியில் அவனுடைய நிலைமை என்னதான் பாருங்கள். இந்த ஆட்கள் பூரா மரணம்தான். மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள். எவ்வளவு தெளிவான வார்த்தை அப்படியே இருக்குது பிரியமானவர்களே. கடைசியாக 139வது அதிகாரம் ஒரு வசனத்தை வாசித்து நாம் ஜெயிப்போம். அதுதான் நம்ம செய்ய வேண்டிய காரியம். இந்த மாதிரி ஆவி இருந்துச்சுன்னா நாம் இப்படித்தான் ஜெபிக்கணும். 139, 23, 24. தேவனே என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும், என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும், வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும். என்னை ஆராய்ந்து பார்க்க ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும். நீர் என்னை ஆராய்ந்து என்னுடைய நிலைமை எனக்கு காட்டும். வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ? உன்னை தேவனே உம்மை துக்கப்படுத்துகிற காரியம், பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தின காரியம். அவர் நபர். பரிசுத்த வேதனை உண்டாக்குன்னு விட்டுட்டேன், உமக்கு வேதனையை கொடுத்துட்டேன். நான் இப்படி பேசி இப்படி இந்த பொல்லாத ஆவிகளுக்கு இடம் கொடுத்து, அசுத்த ஆவிகளுக்கு இடம் கொடுத்து நான் மோசமாயிட்டேன், என்னை மன்னிங்க. வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியில் என்னை நீர் நடத்தும். பரிசுத்த ஆவியானவர் என்னை நடத்தட்டும், நீர் என்னை நடத்தும் ஆண்டவரே. இப்படி ஜெபிக்கணும் ஒவ்வொரு நாளும். என் மனைவி, என் பிள்ளைகளை எல்லாரும் சபையில் ஆண்டவரே எங்களை நீர் நடத்தும், நம்முடைய ஆவியினால் நடத்தும். அப்படி ஒரு ஜெபம் நமக்குள்ளே ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொரு சூழ்நிலையும் சோதனையும் நம்ம ஜெபிக்கிறவங்களாக இருக்கணும். ஆண்டவரே நீர் என்னை நடத்தும். அதில் பாருங்கள், வேதனை உண்டாக்கும் வழி பாருங்கள். வேதனை தேவனுக்கு உண்டாகிறது மட்டும் இல்லை, எனக்கும் உண்டாகும் வேதனை. அதை நான் கண்டுபிடிக்கணும். எனக்கு நிம்மதி இல்லை, சமாதானம் இல்லை, பயம், பதசம், கவலை, துக்கம், ஒரு வேதனையாக இருக்குது அப்படின்னா எதனால் அந்த வேதனை வந்ததுன்னு நான் என்ன செய்யணுமா? அதை நான் அறியணும். ஆண்டவரே அதை அறிந்து மனம் திரும்பட்டும். உம்மையும் வேதனைப்படுத்துது, என்னையும் வேதனைப்படுத்துது, அது எது? அதை நான் கண்டுகொள்ளட்டும். எனக்கு நித்திய வழியில் உம்முடைய வழியில் என்னை நடத்தும். அப்படி நாம் ஜெபிக்கிறவர்களாய் தேவ சமூகத்தில் வந்தோம்னா தேவன் நமக்கு அவருடைய ஆவியை தந்து நம்மை நடத்துவார். தேவன் நம்முடைய கண்களை திறப்பாராக. ஆமென். நீங்கள் எத்தனை பேர் ரொம்ப அலைவாக கவனிச்சிங்கன்றது தெரியல. பட்டு இன்றைக்கி நம்மளுக்கு ரொம்ப அவசியமான, நம்மளுக்குன்னு இல்லை, இந்த காலகட்டத்திற்கான ஒரு தேவையுள்ள ஒரு வார்த்தை. ஏன்னு சொன்னால் there are so many misconceptions about the Holy Spiritன்னு சொல்லுவாங்க. பரிசுத்த ஆவியானவரை குறித்து நிறைய பிழையான உபதேசங்கள் அந்த நாட்களில் மலிந்து இருக்குது. சரிங்களா? நிறைய பேர் பார்க்கும்போது பிரதர் சொன்ன மாதிரி ஹோலி ஸ்பிரிட்ன்றது இஸ் எ பர்சன்றதே நிறைய பேர் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. அது ஒரு ஸ்பிரிட், ஒரு பவர் அப்படின்னு தான் இன்றைக்கி நிறைய இடங்களில் ப்ரீச் பண்ணாங்க. அதான் பார்த்தீங்கன்னா நிறைய கூட்டங்கள் நடக்கும்போது ஒரு மியூசிக்கில் ஏன் பீப்புளை மயக்கிறாங்கன்னா அந்த மியூசிக்கோட அந்த என்ன சொல்லுவாங்கன்னா அந்த ஒரு ஃப்ளோவில் அவங்கள கொண்டு போவாங்க. அந்த ஃப்ளோவில் ஆவியானவர் வருவார் அப்படின்ற ஒரு தவறான ஒரு சத்தியத்தை இன்றைக்கி நடத்தி கொண்டு போகிறாங்க. நீங்கள் யூடியூபோ அல்லது மற்ற விஷயங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஹோலி ஸ்பிரிட்டை இன்னும் அந்த ஓல்ட் டெஸ்ட்மெண்ட்டில் இருந்த அந்த ஒரு பீரியட் தான் அவங்க யூஸ் பண்ணுறாங்க. வருவார் போவார் அப்படின்றதா இருக்காங்க. பட் இஸ் நாட் எ ஸ்பிரிட் ஆர் ஃபோர்ஸ், இஸ் எ பர்சனாலிட்டின்னு சொல்லுவாங்க. ஒரு ஆள் தத்துவமுள்ள ஒரு நபர் தான் இந்த பரிசுத்த ஆவியானவர். இதுக்கு நிறைய ஒரு டாக்டரின் ஆஃப் ஹோலி ஸ்பிரிட்னு சொல்லி நிறைய வேதாகமம் முழுமைக்குமே நிறைய இருக்கா. நம்ம பார்க்க நம்மளுக்கு டைம் இல்லை. நான் முக்கியமான ஒரு சில விஷயத்தை மட்டும் நான் அடிக்கோடிட்டு அண்டர்லைன் பண்ணிவிட்டு நான் போகணுன்னு சொல்லி நான் விரும்புகிறேன். சரிங்களா? ரோமர் 8ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், அதுதான் இன்றைக்கி நாம் பார்த்தோம்.
தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் நீங்கள் மாம்சத்திற்குட்பட்டவர்களாய் இராமல் ஆவிக்குட்பட்டவர்களாய் இருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. சரி, இப்போ நான் வந்து என்கிட்ட கிறிஸ்துவின் ஆவி இருக்கா இல்லையா, அதை நான் எப்படி நான் வந்து அறிந்து கொள்வது? வாட் ஆர் த இண்டிகேஷன்ஸ் தட் ஐ ஹாவ் த ஸ்பிரிட் ஆஃப் காட் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது வந்து அங்கிள் சொன்ன மாதிரி வந்து பிதா, குமாரன், பரிசுத்தாவி. சரிங்களா? இது என்ன சொல்லுவாங்கன்னா வந்து சரியான ஒரு டாக்டரினல் பேசிஸ் நம்ம சொன்னால் காட் ஆஃப் ஃபாதர், காட் ஆஃப் சன், காட் ஆஃப் ஹோலி ஸ்பிரிட். மூணு பேருமே யாருன்னா அதே தான் சொல்லுவாங்கன்னா திரித்துவம் சொல்லுவாங்க. இது ஒரு பெரிய கான்செப்ட். திரித்துவம் சொன்னால் இட்ஸ் எ ட்ரை யூனிட்டி, மூவொருமை அப்படின்னு சொல்லுவாங்க. தெய்வீகத்தில் மூவரும் யாருன்னா சமமானவர்கள், இவங்க பெரியவங்க அவங்க பெரியவங்க அப்படின்றது கிடையாது. தே ஆர் ஈக்குவல். எந்த ஒரு விஷயமாகட்டும், சிருஷ்டிப்பாக இருக்கட்டும், மனிதனின் மீட்பாக இருக்கட்டும், இந்த மூணு பேருடைய ரோலுமே வந்து இருக்கும். பிதாவாகிய தேவனால் நம்ம முன்குறிக்கப்படுறோம், கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நம்ம ரட்சிக்கப்படுறோம், ரத்தத்தினால் நம்ம கழுவப்படுறோம், பசுத்த ஆவியினால் நம்ம முத்திரை போடப்படுகிறோம். இது மூணு சேர்ந்தது அந்த ட்ரினிட்டி, சால்வேஷன் இன் ட்ரினிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒரு பெரிய டாபிக், நம்ம அதுக்குள்ளே போகலை. இப்போது நான் வந்து தேவனுடைய ஆவியால் நான் வந்து நடத்தப்படுகிறேனா அப்படின்னு சொல்லி நான் பார்த்தேன்னு சொன்னால் வந்து எதை வைத்து நான் வந்து என்னுடைய தேவனுடைய ஆவியால் நான் நடத்தப்படுகிறேன் அல்லது என்னுடைய சுய இஷ்டத்தின்படி நான் நடத்தப்படுகிறேன், இதை நிறைய வந்து நான் ஃபீல் பண்ணியிருக்கிறேன். சரிங்களா? ஸோ அதனால் வந்து அதுதான் வந்து பகிர்ந்து கொள்ள நான் வந்து விரும்புகிறேன். சரிங்களா? எதை வைத்து நான் வந்து அறிந்து கொள்ள முடியும்? ஸோ ஐம் ஐ லீட் பை த ஸ்பிரிட். ரெண்டு விஷயம் இருக்குது. சரிங்களா? தேவ ஆவியானவரை பெற்றுக்கொள்வது ஒரு சைடு, தேவ ஆவியானவரால் நடத்தப்படுவது ஒரு சைடு. சரிங்களா? இன்றைக்கி நிறைய பேர் வந்து ஆவியானவரை பெற்றுக்கொள்ளுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு நிறைய ப்ரீச்சிங்கில் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுப்பாங்க. ஆனால் ஆவியானவரால் நடத்தப்படுவதற்கு வந்து நிறைய ப்ரீச்சிங் கொடுப்பாங்கன்னா கிடையாது. இன்றைக்கி நம்ம அந்த சத்தியத்தை தான் கேட்டோம். அதுதான் நான் வந்து சொல்கிறேன். சரிங்களா? இன்றைக்கி நிறைய பேர் நீங்கள் நிறைய ஜெப கூட்டம் பண்ணாலும் ரிசீவ் த ஹோலி ஸ்பிரிட் அப்படின்னு சொல்லி கத்துவாங்க, அப்படியே ரொம்ப பவர்ஃபுல்லாக வந்து பேசுவாங்க. பட் அதே ப்ரீச்சர்ஸ் வந்து வெதர் தே லீட் பை த காட் ஆஃப் ஹோலி ஸ்பிரிட்னு பார்த்தா இருக்காது. அவங்களுடைய வாழ்க்கை, அவருடைய கிரியை வந்து அதை வந்து மறுதளிக்கிறதா வந்து காணப்படும். சரி, இன்றைக்கி வந்து நான் ஆவியானவரை பெற்றுக்கொள்ளணும்னு சொல்லி நான் வாஞ்சிக்கிறேன். அந்த ஆவியானவர் அபிஷேகத்தை நான் பெற்றுக்கொள்ளணும், நான் நிறைந்திருக்கணும். பீயிங் ஃபில்டு வித் த காட் ஆஃப் ஹோலி ஸ்பிரிட்னு சொல்லுவாங்க. பீயிங் ஃபில்டு, அதாவது நிரப்பப்பட்டுக்கிட்டே இருங்க. இட்ஸ் நாட் இதுன்னு சொன்னால் இட்ஸ் எ கண்டினியூஸ் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நான் நடத்தப்படுகிறேன் அப்படின்னு சொன்னால் வந்து நான் பெற்றுக்கொள்கிறேன், ஆவியானவரை நான் பெற்றுக்கொண்டிருக்கிறேன், அது அந்த நிறைவை நான் வந்து வாஞ்சிக்கிறேன். இது ஒரு சைடு. நான் அந்த பெற்றுக்கொண்ட அந்த ஆவியானவர் எனக்குள்ளாக செயல்படுவதற்கு நான் அனுமதிக்கிறேனா, இது அடுத்த சைடு. சரிங்களா? இது வந்து என்னுடைய பர்சனல் லைஃப்பில் வந்து நடக்கும். இந்த ஃபில்லிங் அல்லது வந்து இந்த எம்பவரிங், தமிழில் சரியான வார்த்தை வந்து ஆட்கொள்ளப்படுதல் அப்படின்வாங்க. தேவையானவர்கள் நிறைக்கப்படுதல் அல்லது நிரப்பப்படுதல், இதுதான் அபிஷேகம் நான் வந்து சொல்கிறோம். சரிங்களா? இது வந்து நிரப்பப்படுதல் வந்து என்னுடைய பர்சனல் லைஃப். இட்ஸ் பிட்வீன் மீ அண்ட் காட். தேவனுக்கும் எனக்கு இருக்கக்கூடிய அந்த தனிப்பட்ட உறவு முறை. நான் எவ்வளோ தூரம் வந்து தேவனுடைய சமூகத்தில் நான் காத்திருந்து என்னுடைய வாழ்க்கையை நான் வந்து விட்டு கொடுக்குறனோ, நான் வந்து என்னுடைய சுயத்தை நான் வந்து தூக்கிட்டு அந்த இடத்துல நான் வந்து ஆண்டரை வைக்கிறனோ, அப்போல்லாம் நான் என்ன பண்ணுறேன்னா நான் நிரப்பப்படுகிறேன். இது ஒரு சைடு. இந்த நிரப்பப்பட்ட ஆவியானவருடைய நடைமுறை வாழ்க்கையில் நான் வந்து செயல்படுவதற்கு நான் வந்து அனுமதிக்கிறேனா, இது அடுத்த ஒரு போர்ஷன். இதில் தான் என்ன பண்ணுவாங்கன்னா, நான் ஒரு கிறிஸ்தவன் என்பதை என்ன பண்ணுறாங்கன்னா, நான் தேவனுடைய ஆவியை பெற்றுக்கொண்டிருக்கிறேன் என்பதை என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த உலகத்தில் இருக்க மக்கள் அல்லது என்னை சுற்றி இருக்கக்கூடிய மக்கள் வந்து தே குட் விட்னஸிங். அதுதான் அப்போஸ்தலர் 1:8 பார்க்குறோம். நீங்கள் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள். இந்த சாட்சி எப்போ வரும்? அவர் எனக்குள்ளே வரணும், என்னை பலப்படுத்தணும், என்னுடைய கிரியைகள் அது வந்து வெளிப்படணும். இதுதான் என்ன சொல்லுவாங்கன்னா எம்பவரிங் த ஹோலி ஸ்பிரிட் சொல்லுவாங்க. இது என்ன சொல்லுவாங்கன்னா டயாஸ்போரான்னு சொல்லுவாங்க. இது வந்து தேவனுக்காக பற்றி எறிதல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது எனக்குள்ளே இருக்குதா இல்லைதான் நான் எப்படி நான் வந்து உணர்ந்து கொள்ள முடியும்னு சொன்னால் தெர் ஆர் 3 things, 3 விஷயங்கள் வந்து சொல்கிறாங்க இதுக்கு. சரிங்களா? இதுக்கு அடிப்படையான வேத வசனம்னா அதே ரோமர் 8ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். இப்போ ஆவியானவர் எனக்குள்ளே இருக்கிறாருன்னா அவர் எங்கே எனக்குள்ளே தங்கியிருப்பார்? இது முதல் கேள்வி. நான் ஆவியானவரை பெற்றுக்கொண்டு இருக்கிறேன் அப்படின்னு சொன்னால் வேர் த ஹோலி ஸ்பிரிட் டுவெல்ஸ் இன் மீ. அவருடைய சரீரத்தை தங்கியிருப்பாரா, ஆத்மாவில் தங்கியிருப்பாரா, ஆவியில் தங்கியிருப்பார்? ஏன்னா ஒரு மனுஷன் வந்து 3 பகுதியில் வந்து பிரிக்கலாம், ஆவி, ஆத்மா, சரீரம். சரிங்களா? இப்போது நம்ம தேவனுடைய ஆவியனை நான் பெற்றுக்கொண்டிருக்கிறேன்னா அவர் எனக்குள்ளே எங்கே தங்கியிருப்பான்னு சொல்லி பார்க்கும்போது எங்கே போட்டிருந்த வசனம்? நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியுடன் கூட சாட்சி கொடுக்குறார். இதில் நீங்கள் ஆங்கில வேதாமத்தில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தெளிவாக இருக்கும். எங்கெல்லாம் வந்து காட் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட்டை பற்றி சொல்லுதோ அங்கே என்ன போட்டிருக்குன்னா கேபிட்டல் எஸ் வந்து போட்டிருக்கும். ஹியூமன் ஸ்பிரிட் அல்லது வந்து தேவ ஆவிக்கு அடுத்த அந்த அசுத்தாவிகள் எதுவாக இருக்கட்டும், அது என்ன சொல்லுவாங்க, டீமன் ஸ்பிரிட்டை சொல்லும்போது இட் டாக்ஸ் அபவுட் த ஸ்மால் எஸ். அப்போது தேவனுடைய ஆவியான எனக்கு எங்கே சாட்சி கொடுக்குறான்னா என்னுடைய ஸ்பிரிட், எனக்குன்னு ஒரு ஸ்பிரிட் இருக்குல்ல, அந்த ஹியூமன் ஸ்பிரிட்டுக்குலாம் என்ன பண்ணுவார், நான் அவர் சாட்சி கொடுக்குறார். அப்போ ஆவியானவர் தங்கக்கூடிய இடம் எதுன்னு சொன்னால் என்னுடைய ஆவி,
என்னுடைய ஆவின்னு கூட சாட்சி கொடுக்குறார். நீங்கள் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாக இருக்கிறார் என்றும் அறியாது இருக்கிறீர்களா? 1 கொரிந்தியர் 3:16 அதை பற்றி சொல்லுது. அப்போது காட் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட் எங்கே தங்குவார்னா என்னுடைய ஆவின்னு கூட சாட்சி கொடுவார். அப்போ அந்த சாட்சி இடும்போது நான் ஆராய்ந்து பார்க்கக்கூடிய விஷயம் என்னென்னா அந்த 3 விஷயம். ஒன்று என்னென்னா இன்ட்யூஷன், என்னுடைய உள் உணர்வு. ஒரு சிச்சுவேஷன் நான் கடந்து போகிறேன், என்னுடைய உள்ளுணர்வு அப்படியே என்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கும். ஹே, இஸ் இட் அ காட்லி திங்? அதுக்கு தான் என்ன சொல்லணும்னா வேத வசனம் நமக்குள்ளே இருக்கணும். இந்த வேத வசனம் நமக்குள்ளே இருக்குன்னு சொன்னால் இந்த ஸ்பிரிட் ஆஃப் காட் என்ன நம்ம பண்ணுவார்? என்னுடைய ஸ்பிரிட்டோடு வந்து பேசுவார், இந்த வசனத்தை நினைப்பூட்டுவார். ஜீசஸ் வந்து ஹோலி ஸ்பிரிட்டை பற்றி சொல்லும்போது என்ன சொல்லுவார்னா யோவான் 16:13 சத்திய ஆவியாகி அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல், காட் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட்டோட ரோல் என்ன தெரியுமா? இன்றைக்கி நிறைய பேர் சொல்கிறாங்க ஆவியானவர் எனக்கு இதை சொன்னார் அதை சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வேதத்துக்கு புறம்பான காரியமாக இருக்கும். அப்படி எதுவுமே சொல்ல மாட்டார். அவர் என்ன சொல்வார்னா அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்டகள் யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். இந்த வேர்ட் ஆஃப் காட்லேருந்து என்ன பண்ணுவார்னா எடுத்து கொடுக்குறது தான். சரிங்களா? ரொம்ப பிரதர் வச்சுருந்தாங்க. எனக்கு வந்து என்னோடய லைஃப்பில் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நான் வந்து சொல்ல முடியும். ஒரு காலேஜுக்குள் போன தடவை வரும்போது சொல்ல நினைக்கிறேன். காலேஜுக்குள் வரும்போது ஐ எம் ஜாப்லெஸ், எனக்கு வேலை கிடையாது. நான் ஒரு இன்டர்வியூக்காக நான் வந்து போகிறேன். எங்கன்னா பரமக்குடியில் இன்டர்வியூ நடக்குது. எனக்கு சுத்தமாக ஹோப்பே இல்லை. ஒரு ஹோப்லெஸ் பர்சனாக நான் வந்து பஸ்ஸில் போயிட்டுருக்கிறேன். எனக்கு ஏன்னா வந்து இவ்வளோ நாள் வந்து என்ன பண்ணியாச்சு, நான் பைபிளை கையில் தூக்கிட்டு ஒரு 10 வருஷம் கழிச்சு என்ன பண்ணுறேன்னா என் சர்டிஃபிகேட் நான் கையில் தூக்குறேன் வேலைக்காக. ஸோ எனக்கு வந்து சுத்தமாக ஹோப்பே இல்லை. வீட்டில் போகும்போது கூட சொல்லிட்டு போகிறேன், எனக்கு கிடைக்குமா கிடைக்காதான்னு தெரியலன்னு சொல்லி சுத்தமாக நம்பிக்கை இல்லாமல் நான் வந்து போயிட்டுருக்கிறேன். கிட்டத்தட்ட பஸ் ஏறி பரமக்குடி வரைக்கும் போயாச்சு. போயிட்டு அந்த ராம்நாட் ரோடோட ஜாயின் பண்ணுது அந்த பஸ்ஸு. எனக்கு எங்கள் பஸ்ஸுக்கு முன்னாடி ஒரு செங்கல் லாரி வந்து போகுது. அந்த செங்கல் லாரியில் ஒரே ஒரு வசனம், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும். எப்பயோ கேள்விப்பட்ட வார்த்தை, எத்தனை தடவை கேள்விப்பட்ட வார்த்தை, இங்கிலமாக படித்த வார்த்தை. ஆனால் அந்த சிச்சுவேஷனில் வந்து என்ன தெரியுமா பண்ணிச்சு, என்னை வந்து அப்படியே ஊன்ற கட்டுச்சு. இதாங்க காட் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட். இந்த வேலையை தான் செய்வார். நம்ம கேள்விப்பட்ட சத்தியம் எல்லாத்தையும் என்ன பண்ணுவார், அந்த டைமில் வந்து நம்மளுக்கு அப்படியே எடுத்து கொடுப்பார். ஏன் வந்து தேவனோடு உங்களுக்கு தனிப்பட்ட உறவு இருக்கணும், அந்த பர்சனல் ரிலேஷன்ஷிப் வித் காட். ஏன் வேதத்தை வாசிக்கணும்னு சொல்கிறேன்னா வந்து அந்த வேத வார்த்தை எனக்குள்ளே இருந்தால் தான் என்ன பண்ணுவார்னா சத்தியம் எடுத்து என்ன பண்ணுவார்னா நம்மக்கிட்ட வந்து பேசுவார். இன்ட்யூஷன், உள்ளுணர்வு. ஹே, இது என்னது, இது என்னுடைய சித்தம் இல்லை. அந்த உள் உணர்வு நம்மளுக்குள்ளே அப்படியே தட்டி எழுப்பும். அந்த உள்ளுணர்வு நமக்குள்ளே அதை தட்டி எழுப்பலைன்னா நம்ம என்ன பண்ணோன்னா தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படல, வேறு ஏதோ ஒரு ஆவி. நிறைய சொன்னாங்க, பிரதர் லிஸ்ட் போட்டு வந்தாங்க. அதில் ஏதோ ஒரு ஆவி என்ன பண்ணுறது, கேயாசின் ஆவியா அல்லது எந்த ஆவியை நான் வழிநடத்துன்னு சொல்லி யோசிச்சு பார்க்கணும். ஒன்று இன்ட்யூஷன், இன்னொன்று என்ன சொல்லுவாங்க, இன்னொன்று வந்து கான்ஷியஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. கான்ஷியஸ், சுய நினைவுன்னுவாங்கல்ல கான்ஷியஸ்னால். அது என்ன, அந்த கான்ஷியஸ் நம்மளுக்குள்ளே இருக்கும். இந்த ஸ்பிரிட் ஆஃப் காட் எனக்குள்ளே இருக்கிறாரு, நான் தேவனுடைய ஆவியால் நான் நடத்தப்படுறேன்னு சொன்னால் அந்த கான்ஷியஸோடு நான் வந்து இருப்பேன். அந்த ஸ்பிரிட் கான்ஷியஸ் எனக்குள்ளே வந்து இருக்கும். பொதுவாக வந்து என்ன பண்ணுவாங்க, இந்த ட்ரங்க் அண்ட் ட்ரைவ்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா போலீஸ் வந்து பிடிப்பாங்க. ஒருத்தர் வந்து எவ்வளோ தூரம் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா அந்த 100 ml வந்து 30 ml மேலே இருந்துச்சுன்னா ஹீஸ் பொசஸ்டு பை த ஸ்பிரிட் ஆல்கஹால் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க, மேலே கேஸ் வந்து ஃபைல் பண்ணுவாங்க. அது ஒரு லெவலுக்கு மேலே போகும்போது என்ன பண்ணுவாங்கன்னா அவனை வந்து செக் பண்ணுவாங்க. அது ஃபஸ்ட்டு செக் என்ன தெரியுமா, ரொம்ப ஃபன்னியாக இருக்கும். ஆனால் கேட்குறதுக்கு அவனை ஸ்டேஷனில் உட்கார வச்சுருவாங்க. அவன் எவ்வளோ தூரம் வந்து தண்ணி அடிச்சிருக்கான்னு சொல்லி அது ட்ரிங்க் பண்ணி லிக்வர் பண்ணியிருக்கான்னு கண்டுபிடிக்க என்னமா பண்ணுவாங்க, அவன் மூக்கு வந்து தொடச்சிடுவாங்க. எடுத்து இப்படி மூக்கை தொடுன்பாங்க. நார்மல் பர்சன் அல்லது வந்து கான்ஷியஸ் இருக்க என்ன பண்ணுவான்னா டக்குன்னு இப்படி தொட்டுருவான். ரொம்ப போதையில் இருக்க என்ன பண்ணுவான்னா இப்படி 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 போகும், தொடாது. ஏன்னா அந்த லிக்வர் என்ன பண்ணியிருக்குன்னா அவனுடைய கான்ஷியஸ் என்ன பண்ணிருச்சு, மழுக்கிருச்சு. நீங்கள் நிறைய சமயம் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் வந்து கரெக்டான ஒரு டிசிஷன் அங்கே தொட முடியல. தேவன் சொல்லக்கூடிய அந்த வார்த்தையினால் வந்து புரிஞ்சிக்க முடியல, ஆண்டோட வார்த்தைக்கு எனக்கு இம்மீடியட்டாக உபை பண்ண முடியலன்னு சொன்னால் என்னுடைய கான்ஷியஸ் எங்கே இருக்காங்க, ரிப்பேர் ஆயிடுச்சு. அதில் நான் தேவனுடைய ஆவியில் நடத்தப்படுறேன்னு சொன்னால் என்னுடைய கான்ஷியஸ், என்னுடைய மனசாட்சி அல்லது என்னுடைய நினைவு வந்து அந்த என்ன சொல்லுவாங்கன்னா கான்ஷியஸ், தமிழ் வார்த்தை இல்லை எக்ஸாக்டாக, அது வந்து கிளியராக இருக்கும். சரிங்களா? இன்னொன்று வந்து கன்விக்ஷன். நீ தேவனுடைய பிள்ளை தானா, சாத்தா அடிக்கடி டவுட்டை கிளப்பிக்கிட்டே இருப்பான். பார் நீ விழுந்து போயிட்ட பார், நீ இல்லை பார் இப்படி பேசிட்ட பார்த்தியா, ஸோ உன்னுடைய திங்கிங் சிஸ்டமே இப்படி ரொம்ப கரப்டடாக இருக்குது, நீலாம் ஆண்டோட ஏற்றுக்கவே மாட்டேன்னு சொல்லும்போது நோ ஐ எம் ஏ சைல்ட் ஆஃப் காட். யாராவது தூக்கத்தில் இருக்கவங்களை எழுப்பிச்சு கேம்பில் சொல்லுவோம் கொஞ்சம் ஈஸியாக புரியுறதுக்காக. தூக்கத்தில் இருக்க பிள்ளைங்களை நினச்சி உங்கள் அப்பா பேர் என்னன்னு கேட்டால் அப்பா பேரா அப்படின்னு யோசிப்போமா, நம்ம டான் அடிப்போம்ல. ஏன்? ஒரு உறுதி நம்மளுக்கு இருக்குது,
கன்விக்ஷன் சொல்லுவாங்க. ஸோ இது மூணும் நமக்குள்ளே வந்து காணப்படுதான்னு சொல்லி நம்ம வந்து யோசித்து பார்க்கணும். ஸோ ஒன்று வந்து இன்ட்யூஷன், என்னுடைய உள்ளுணர்வு, நான் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுறேன்னு சொன்னால் இந்த உள்ளுணர்வு வந்து ஆக்டிவாக இருக்கும். இன்னொன்று வந்து கான்ஷியஸ், இந்த ஸ்பிரிட் கான்ஷியஸோடு நான் வந்து இருப்பேன், என்னுடைய செயல்கள் எல்லாத்துலேயும் அது வந்து இருக்கும். இன்னொன்று வந்து கன்விக்ஷன், எஸ் ஐ எம் எ சைல்ட் ஆஃப் காட், நான் இது என்ன பண்ண மாட்டேன், செய்ய மாட்டேன் அப்படின்ற ஒரு கன்விக்ஷன் எனக்குள்ளே வந்து அதிகமாக வந்து இருக்கும். சரிங்களா? தேவ ஆவினரை பெற்றுக்கொண்ட நாம் வந்து அந்த ஆவியினால் நடத்தப்படுறோமா நான் யோசிச்சு பார்க்குறேன். என்னுடைய வாழ்க்கை நான் வந்து யோசிச்சு பார்க்குறேன்னா, டெய்லி ஆஃபீஸில் ஒர்க் பண்ணும்போது வந்து நிறைய விஷயங்கள் வரும்போது, சார் நீங்கள் எதுலேயுமே இன்வால்வ் பண்ண மாட்டீங்க சார் சொல்லுவாங்க. நான் சொல்லுவேன், இது எனக்கு அடுத்தது அல்ல. சரிங்களா? ஸோ இதில் நான் வந்து இன்வால்வ் ஆக மாட்டேன். நிறைய விஷயங்கள், சரிங்களா, ஒரு காசிப்பிங்காக இருக்கட்டும், அல்லது வந்து ஒரு தேர்ட் ரேட்டட் ஜோக்காக இருக்கட்டும், அல்லது டபுள் மீனிங் ஜோக்காக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், தனியாக போய் உட்காந்துருவேன். என்ன சார் நீங்கள் எதுலேயுமே கலந்துக்கவே மாட்டீங்க? நோ, இது எனக்கு உட்பட்டு வராது. ஏன்? ஆண்டவர் சொல்வார், என்னுடைய மனசாட்சியில் நம்ம சுத்தமுள்ளவங்களாம் நம்ம இருக்கிறோமா? இதுதான் வந்து நம்ம தேவனுடைய ஆவியினால் வழி நடத்தப்படுகிறோம் என்பதற்கான ஒரு ஆதாரம். வரக்கூடிய நாட்களில் தேவன் நம்ம ஒவ்வொருவரையும் அந்த தேவ ஆவியினால் நடத்தப்படக்கூடிய மக்களாக மாற்றுவான்னு சொல்லி என்னுடைய நம்பிக்கை நான் வந்து அறிக்கிடுகிறேன். நாமே தேவன் நம் ஒவ்வொருவரையும் ஆவியில் அனல் மூட்டக்கூடிய வார்த்தைகளை பேசியிருக்கிறார். நாம் உண்மையிலே ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இந்த உலகத்திலே கோடானி கோடி ஜனங்கள் வாழ்கின்ற இந்த பூமியில் நம் மீது கருணை கொண்டு இரக்கம் கொண்டு நமக்காக நித்தமும் பேசி வருகிற நம்முடைய கர்த்தரை நாம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஸ்தோத்திரிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஏனென்றால் அவ்வளவு இரக்கமாய், உண்மையிலே அந்த வார்த்தைகளை நான் கேட்கின்ற பொழுது, நான் காலையில் என்னுடைய அதிகாலை ஜெபத்தில் அதான் நான் கேட்டேன், ஆண்டவரே எனக்கு ஏற்ற வார்த்தைகளை தாங்கப்பா. இந்த உலகத்தில் நாம் ஆவிக்குள்ளானவர்கள், நாம் வந்து ரட்சிக்கப்பட்டிருக்கோம், உலகத்திலிருந்து வேர்விரிக்கப்பட்டிருக்கோம். அப்படின்னா நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கணும்? உண்மையிலே சகோதரர் அருமையான வார்த்தைகளை கொடுத்தாங்க. எனக்கு அதில் ரொம்ப தூண்டப்பட்ட வார்த்தை 1 யோவான் 5:12 நான் மீண்டுமாய் உங்கள் மத்தியிலே வாசிக்க விரும்புகிறேன். குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன், தேவனுடைய குமாரன் இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன். ஆம், நாம் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கிறிஸ்தவர்கள் என்ற பெயரை சுமந்து அலைகிறோம். நம்முடைய விசுவாசம், நம்முடைய நம்பிக்கை எவ்வளவாய் இருக்கிறது என்பதை நாம் சோதித்து அறியும் வண்ணமாக ஆண்டவர் நம் மத்தியிலே என்று பேசியிருக்கிறார். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நாம் எப்படி இருக்கிறோம், நம்மை சீர்தூக்கி பார்க்கக்கூடிய வார்த்தைகளை தந்திருக்கிறார். இந்த வார்த்தைகளை சகோதரர் பேசி கொண்டிருக்கையில் என்னுடைய உள்ளத்தில் தேவன் என்னோடு கூட லேசாக எனக்கு நினைப்பூட்டின காரியம், நம்ம சொத்தை சேர்த்துடலாம், செல்வத்தை சேர்த்துடலாம், நம்ம ஓடி அதை சேர்த்துடலாம், இதை சேர்த்துடலாம் நம்ம நினைக்கிறோம். ஆனால் ஆண்டவர் நமக்கென்று ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். அவர் நம்மை முன்குறித்திருக்கிறார். அவர் நம்மை அழைத்திருக்கிறார். நாம் இல்லைங்க, அவர் நம்மை அழைத்திருக்கிறார். அவர் நம்முடைய கரத்தை பிடித்திருக்கிறார். அதனால் அவர் நமக்குன்னு ஒரு திட்டம் வச்சிருக்கிறார். அந்த திட்டத்தின்படி தான் அவர் நம்மை நடத்தி செல்வார். நம்முடைய வேலை அவருடைய கரத்தில் நம்ம ஒப்பு கொடுத்துட்டு நாம் அமர்ந்திருப்பது. அந்த ஆவியானவரை நாம் ருசித்து பார்த்தோம் என்றால், உண்மையிலே தேவனுடைய அந்த அதிசயங்களை நம்ம ஒவ்வொரு நாளும் ஆராய்ந்து பார்த்தோம் என்றால், இந்த உலக பிரகாரமான காரியங்கள் எல்லாம் நம்மால் புறமே தள்ளி வைக்க முடியும். நான் ஒரு சிறிய என்னுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்தை உங்கள் மத்தியில் நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். 2021 எனக்கு இருதய வலி. நான் நிறைய பொருளாசை உடையவன், பணத்தை சேர்க்கணும், பொருளை சேர்க்கணும்னு ஆசை உள்ளவன். நான் ஓடி அலைஞ்சு சேர்த்துக்கிட்டு இருக்கேன். ஆனால் எனக்கு இருதய வலி வந்துடுச்சு. ஆஸ்பத்திரி கூட்டிகிட்டு போகிறாங்க. உங்களுடைய இருதயத்தில் அடைப்பு வந்துடுச்சு, நீங்கள் பிழைக்க மாட்டீங்க, உடனே போய் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த சூழ்நிலையில் கூட எனக்கு நம்ம சம்பாதிச்ச பணத்தை செலவழிச்சிடக்கூடாது, பிள்ளைக்கு கொடுத்துட்டு போயிடணுன்ட்டு, இல்லை நான் ஹாஸ்பிட்டல் போகல, என்னை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிருங்கன்னு சொல்லிட்டேன். என்னை அழைச்சிட்டு போன ஒரு நண்பர், இல்லை உங்களுக்கு ரொம்ப சிவியராக இருக்குது, நீங்கள் ஹாஸ்பிட்டல் தான் போகணும்னு சொல்கிறாரு. இல்லை நீங்கள் வேண்டாம்னு சொல்லி வீட்டுக்கு போயிட்டேன். அந்த கடைசி தருணத்தில் கூட, அப்போ நான் ரசிக்கப்பட்டிருக்கேன், நான் சர்ச்சுக்கு வந்துக்கிட்டு இருக்கேன். அப்போ கூட என்னுடைய இருதயத்தில் அந்த பொருளாசை தான், பொருளை சேர்த்து வச்சுட்டு போயிடணும், அதை அழிக்கக்கூடாது. ஹாஸ்பிட்டலுக்கு போனால் ஆப்ரேஷன் பண்ணுவாங்க, செலவழிஞ்சு போயிடும். ஆனால் தேவனுடைய திட்டம்
நான் எனக்கு ஜீவனை கொடுக்கணுங்கிறது எனக்கு தெரியல. ஆனால் தேவன் அந்த திட்டத்தை வச்சுருக்கார். அப்போது நான் போய் என்ன பண்ணுறேன், நான் ஒப்புரவாகி நான் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். முதல் நாள் மத்தியானம் 2 மணிக்கு ஆரம்பித்த வழி இந்த இரவு கடந்து போகுது. காலையில் ஒரு 2 மணிக்கு. ஆனால் நான் செஞ்ச ஒரே ஒரு வேலை, தேவனை துதித்து தேவன்கிட்ட நான் கெஞ்சிக்கிட்டே இருக்கேன். ஆண்டவரே, மரணத்தில் நான் உம்மோடு கூட இணைக்கப்படும், நான் மரித்து போனாலும் உம்மக்கிட்ட வந்துடணும் அப்படிங்கிறது. ஆனால் தேவன் அற்புதமாக எனக்கு ஒரு 2-2:30 மணி இருக்கும் அதிகாலை வேளையில் என்னோடு கூட இடைப்பட்டார். நோயுற்றவருக்கே மருத்துவர் தேவை. இப்போ உனது ஒரு கையை ஒரு காலை இழுத்துட்ட நீ என்ன பண்ணுவ? இந்த கேள்வி கேட்ட அடுத்த செகண்டே என்னை நான் தாழ்த்தினேங்க. ஆண்டவர்கிட்ட ஒப்புரவாகினேன். உடனே என்னுடைய டெலிஃபோன் எடுத்து அமர்ராஜ் சகோதரருக்கு பேசினேன். பிரதர், நான் ஹாஸ்பிட்டலுக்கு போயிடுறேன். உடனே சகோதரர் என்ன பண்ணாங்கன்னா, சகோதரர் ஆசிரியருக்கு ஃபோன் பண்ணி, நான் ஆசிரியர் பிரதர்கிட்ட சொல்லிடுறேன், நீங்கள் ஆஸ்பத்திரி போனாங்க. நான் டாக்ஸி புக் பண்ணிவிட்டு அப்போலோ ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டோம். தேவனுடைய நடத்துதலை நான் உணர்ந்தேன். நான் என் இருதயத்தில் பணம் செலவழிஞ்சிரும்னு நினச்சேன். ஆனால் எனக்கு ஆப்ரேஷன் முடிஞ்ச வரையில் என்னுடைய பணம் செலவழிங்க எல்லாமே இன்சூரன்ஸில் போயிடுச்சு. அதற்குரிய அத்தனை காரியங்களையும் தேவன் செய்தார். ஏன்னா எனக்கு இன்சூரன்ஸ் வருமானா எனக்கு தெரியாது. ஆனால் அதற்குரிய நபர்களை அனுப்பி எனக்கு இன்சூரன்ஸ் இருக்குங்கிறத உணர வச்சு தேவன் அதை அற்புதமாய் நடத்தி எனக்கு ஜீவனை கொடுத்திருக்கிறார். இன்று உங்கள் மத்தியில் நான் நிற்கிறேன் என்றால் இது தேவனுடைய திட்டம். நாம் தேவனை அண்டிக் கொண்டால் ஒரு நாளும் நம்மை கைவிடாத தேவன் என்பதற்கு இது என்னுடைய சாட்சியாக நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏன்னா நான் ரட்சிக்கப்பட்டேன், நான் ஆலயத்துக்கு போகிறேன் அப்படிங்கிறது பெரிதல்லங்க. எந்த அளவுக்கு தேவனோடு கூட நாம் இடைப்படுகிறோம், அந்த ஆவியானவருக்கு, பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவருக்கு எந்த அளவுக்கு நாம் கனம் பண்ணுகிறோம், இதைத்தான் தேவன் பார்த்து கொண்டு இருக்கிறார். நம்ம மூத்த சகோதரர் பேசையில் நான் ஒரு வார்த்தை கேட்டது என்ன எனக்கு நினைவு இருக்குது. 2 காரியங்கள் தேவனுக்குரியது. ஒன்று துதியும் ஸ்தோத்திரமும், இன்னொன்று பழிவாங்குதல். பழிவாங்குதல் தேவனுக்குரியது, அது நமக்குரியது அல்லவே அல்ல. அதான் சகோதரர் பேசையில் கூட சொன்னாங்க. நாம் பழி வாங்கிறதுக்கு தீவிரிச்சு நிற்கிறோம். அதை அப்படி செஞ்சிடணும், இவன் எப்படி கெடுத்துடும். நீங்கள் பழைய ஏற்பாடுகளில் படித்து பார்த்தீங்கன்னா அதிகமாக அந்த சங்கீத புஸ்தகங்கள்லாம் தேவரீர் அவனை எப்படி பண்ணுங்கலாம் கேட்பாங்க. ஆனால் புதிய ஏற்பாட்டில் ஒரே தரம் நமக்காக பழியான கிறிஸ்து நம்மை இரத்தம் சிந்தி மீட்டெடுத்து இருக்கிறார். இப்போ அவர் சொல்கிறது எல்லாம், நீங்கள் அமர்ந்திருங்கள், யுத்தம் கர்த்தருடையது. நாம் கிறிஸ்தவர்களாகிய நாம் மேற்கொள்ள வேண்டிய 2 விஷயம், நம்முடைய துதிகளையும் ஸ்தோத்திரங்களையும் நாம் ஏறெடுக்க வேண்டிய கர்த்தர் ஒருவருக்கு. ஏன்னா அவர் துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணக்கூடிய கர்த்தர். பழிவாங்குதல் அவருக்குரியது. இந்த சூழ்நிலையை நாம் உணர்ந்து கொண்டோம் என்றால் நம்மை தாழ்த்த முடியும். ஏன்னா நம்ம யார்ட்டையும் போய் எந்த சண்டையும் சச்சரவும் செய்யாமல், என்ன கொஞ்ச நாளில் பார்த்தீங்கன்னா விவசாயம் ஆரம்பிக்க போகுது. அநேகர் இங்கே விவசாயிங்க இருக்கிறீங்க. என் குள்ள தண்ணி நீ வெட்டி விட்டா, உந்த குள்ள தண்ணி அங்கே வராது, நிறைய சண்டைகள் வரும். கிராமங்களில் நம்மளால் சாட்சியாய் வாழ முடியுமா? அதற்காக நமக்கு தேவன் பேசி இருக்கிறார். ஒவ்வொரு ஆவி நாம் சண்டையிடுவோமானால் அது யாருடைய ஆவி? நாம் பொறுமை காப்போமானால் அது யாருடைய ஆவி? சகோதரர் அழகாக அந்த ஆவிகளை நமக்கு வரையறுத்து சொன்னாங்க. அனனியா சபரியாவின் ஆவி பொய் சொல்லும் ஆவி, தூசித்தல், பொறாமை, எல்லா ஆவிகளையும் நாம் நிதானித்து தெரியக்கூடிய அழகான விளக்கங்களை நமக்கு தந்தார்கள். அந்த லூசிபரி ஆவி நம்மகிட்ட இருக்கா? அவங்களுக்கு அவ்வளோ விளைஞ்சிருச்சு, இவங்களுக்கு இப்படி வந்துச்சு இருக்கா? பொறாமை இருக்கா நம்மள்கிட்ட? நாம் ஆராய்ந்து பார்ப்போம், சீர்தூக்கி பார்ப்போம். கடைசியாக ஒரு வார்த்தையை நான் வெளிப்படுத்துதல் சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை வாசிக்கிறேன். இதோ வாசற்படியிலே நின்று தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோட போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோட போஜனம் பண்ணுவான். ஆண்டவருடைய வார்த்தைங்க. நாம் அநேக வார்த்தைகளை கேட்டிருக்கிறோம், ஆவியானவருடைய வல்லமைகளை கேட்டிருக்கிறோம். ஆவியானவர் நம்மை உயிர்ப்பிக்கிறவர். பாவத்தின் சம்பளம் மரணம். நாம் எதை தேர்ந்தெடுக்கிறோம்? வாசற்படியில் நின்று கதவை தட்டுகிற அந்த ஆண்டவருக்கு நம்முடைய இருதயத்தை திறந்து கொடுத்து, உண்மையிலே நாம் கேட்ட ஒவ்வொரு வார்த்தைக்கும் அடிபணிந்து நடக்கக்கூடிய பிள்ளைகளாய், நம்மளை தாழ்த்தக்கூடிய பிள்ளைகளாய் நாம் மாற வேண்டும் என்று தேவன் வாஞ்சிக்கிறார். அதற்காகத்தான் நம் மத்தியிலே பேசியிருக்கிறார்.